எனக்கு வந்து ரொம்ப ஐ ஃபீல் ரியலி ப்ரிவிலேஜ் டு ஹோல்ட் திஸ் அவார்ட் இன் மை ஹேண்ட் அண்ட் அது மேம் கையால் வாங்கினது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எங்கே போனாலும் எந்த ஸ்டேஜில் இது வரைக்கும் நான் ஒரு 2-3 தடவை அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். வாங்குகிற எல்லா ஸ்டேஜ்லேயும் வந்து எப்போவுமே நான் என் மனசில் மானசீகமாக ஒரு என்னோட குரு அப்படின்னா நான் எப்போவுமே தாய் செல்வம் சார் தான் சொல்வேன். நான் நடிக்க வந்தப்போ மௌனராகமில் சார் கூட நான் அதிகமாக ஒர்க் பண்ண சான்ஸ் எனக்கு கிடச்சிது. நிறையா வாட்டி அவர் திட்டி நான் அழுதுருக்கேன். ஆனாலும் என்னோட ஃபேவரட் பர்சன் அவர் தான். ஏன்னா அவர் மாதிரி ஒரு ஒரு இப்போ நம்ம நடிக்கிறதுக்கு ஒன்றுமே தெரியாமல் வரவங்கள கூட ரொம்ப சூப்பராக இப்போ ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்தால் கூட அவங்கள நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வைப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல குரு எனக்கு கிடைச்சது என்னோட பிளெஸ்ஸிங்னு நான் நினைக்கிறேன். மேம், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். லைக் சார் உங்ககிட்ட ஏதாவது லைக் நம்ம ஷூட்டிங்கில் நடக்கிறது அதெல்லாம் சொல்லியிருப்பார்ல, அந்த மாதிரி சொல்லும் போது என்னை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காரா? இதுக்கு ஆன்சர் பண்ணணும் மேம், அவங்களே கேட்டாங்க. இல்லை, எனக்கு நான் அது வந்ததுலேருந்து கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, ஸ்டேஜில் வந்து கேட்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சோன்னே ஏன் விடணும் அப்படின்னு. இவங்களை பற்றின்னு இல்லை, நடிக்கிறவங்கள பற்றி ரொம்ப பேசவே மாட்டாங்க. ஜனனி எனக்கு எப்படி தெரியும்னா, மௌனராகம் பண்ணும்போது ஜனனி நாங்கள்லாம் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருந்தோம். அப்போ ரொம்ப ஃப்ரெண்டு. அதனால் ஜனனி கிட்ட பேசும்போது நான் சொல்லுவேன், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, நல்லா பேசுகிறாங்க, நீ பேசாத. ஓகே சார் என்ன சொல்லுவாங்க, நீ பேசாத, என் மேலே பயத்தினால தான் அந்த பொண்ணு நடிச்சிட்டு இருக்கிறா, நீ பேசினேன்னா போயிடுவாங்க. சார் ரொம்ப க்யூட். இவங்கள சொல்லுவாங்க, நிறைய ஆர்டிஸ்ட்டு சொல்லியிருக்காங்க, அதுபோல் இந்த பொண்ணுக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குன்னு அப்பயே சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.